எப்படி இருக்கீங்க எல்லோரும்? நேற்று பதிவில் கடனை பற்றி பேசியிருந்தேன்னா லேடிஸ் எப்படி இருக்கிறாங்கன்றதை பற்றி பேசியிருந்தோம். அப்புறம் நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னடா லேடிஸே குறை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நானும் ஒரு பொண்ணு தான், அதனால் அதை லேடிஸை பற்றியே பேசுகிறேன். அந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்க எங்கள் வீட்டுக்கிட்ட. இப்போது எனக்கு தெரிஞ்சு எனக்கு எங்கள் வீட்டான ஒரு நான் சொல்லுவேன், ஆல் இண்டியா ரேடியோ ஒன்று இருக்குது. நான் வேலைக்கு போய்ட்டு வந்தோன்னே இல்லை வீட்டில் இருக்கிறப்போ சொல்லுவாங்க, வேலை ஒரு இடத்துல வேலை செய்கிறாங்க பொம்பளை பிள்ளைங்க, இப்போ செய்யுதுங்க, பேரண்ட்ஸை நம்பி விடுறாங்க. விடுறபோது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பேரண்ட்ஸை நம்பி விடும்போது நைட் டியூட்டி பார்க்குறீங்க. நைட் டியூட்டி பார்க்குறப்போ அந்த நைட் டியூட்டியை தானே பார்க்குறேன். நைட் டியூட்டி போகாமல் ஹோட்டல் போகிறீங்க. அது எனக்கு ஓரளவுக்கு நான் வேலைக்கு போகிறதுனால எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியுது. ஹோட்டல் போகிறீங்க, எதுக்கு அதெல்லாம் சரி? பேரண்ட்ஸ் நம்பி தானே அனுப்புகிறாங்க. ரெண்டாவது அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க தெரியும். அவங்களுக்கு நான் பொண்ணை பெற்றவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க தெரியும். இப்போ பாய் ஃப்ரெண்டோட ஜாலியாக சுற்றுறோம், அது சுற்றுறோன்னு சொல்லிக்கிட்டு வரப்போகிற பசங்களுக்கு நீங்கள் ரொம்ப ஒரு துரோகம் பண்ணுறீங்க. அதை நம்ம கண்ணால் பார்க்குறோமா? கஷ்டமாக இருக்குது. நானும் ஆம்பளை பிள்ளை பெற்றிருக்கிறேன். எனக்கே இப்போ என்ன தோணுது தெரியுங்களா? ஐயோ, இந்த பொண்ணு போய் பார்த்தா இந்த பொண்ணு வேறு எவன்ட்டையா பழகிருக்குமோ அப்படின்னு தோண ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த மாதிரி பார்க்குறேன், நடைமுறைகளை பார்க்குறேன், நான் கண்ணார பார்க்குறேன். ஆட்டோவில் போய்கிட்டே இருப்பேன், ஃபோனில் எவன்ட்டையாவது பேசிக்கிட்டே வருது. ஃபோனை கட் பண்ணிவிட்டு வேறு ஆளுக்கிட்ட திரும்ப பேசுறது போல வேறு ஆள் அதில் வேறு அவங்க நாங்கள் பார்த்துட போகிறேன்னு சொல்லிட்டு நான் நல்லா தான் பார்ப்பேன். அந்த பொண்ணையே அது பேசுகிறதையே பார்த்துக்கிட்டே இருப்பேன். நல்லா இதோட கட்டிக்கிட்டு பேசுவாங்க. அப்புறம் ஒரு தடவை பப்ளிக் பாத்ரூமில் அப்படி தான் பார்த்தேன். பப்ளிக் பாத்ரூம் போயிட அதுலேருந்து வேகமாக ஒரு பொண்ணு வந்து துணியை மாற்றிட்டு எங்கள் யசோதாக்கா வீட்டு பக்கத்துலேயே தான் அவங்க வீட்டுக்கிட்ட தான். அவங்க என்ன பண்ணி பாத்ரூம் ஸ்கூல் ட்ரெஸ்ஸோட விறுவிறுன்னு வந்துச்சு. ஸ்கூல் ட்ரெஸ்ஸை மாற்றிச்சு, டக்குன்னு சுடிதாரை போட்டது அந்த மாதிரி கட்டிக்கிட்டு நிற்கிது. ஒரு பையன் வேண்டாம் கூட்டிக்கிட்டு போகிறான். என்ன இது? எதுக்கு இந்த இதெல்லாம்? நிறைய இப்போ பொம்பளை பிள்ளைங்க, அதாவது எல்லாரையும் சொல்ல முடியாது. கடல் புண்ணியத்தில் ஒரு சில பிள்ளைங்களை நான் நல்லா பார்த்துருக்கிறேன். நல்லா அமைதியாக போதுங்க, அமைதியாக வருதுங்க. 100க்கு 80% எப்படி சொல்கிறது, சரி 20% மோசமாக இருக்குது. 80% தான் கடவுள் தான் அதுங்களெல்லாம் காப்பாற்றணும். கஷ்டமாக இருக்குது. ரெண்டாவது இந்த சாமிங்களை குறை சொல்லவே மாட்டேன். நான் சாமிங்களை எல்லா சாமியும் கும்பிடுவேன். நான் எனக்கு கடன் நிறையா இருக்கிறேன். அல்லாவே என்னை காப்பாற்றேன், கர்த்தாவே என்னை காப்பாற்றேன் அப்படின்னு சொல்லி, முருகா என்னை காப்பாற்றேன், எனக்கு கடனை காப்பாற்றி விடு அப்படின்னு வேணுவேன். ஆனால் இப்போது ரீசனாக இந்த யூடியூப்பில் தாங்க எல்லாத்தையும் நான் எப்பவுமே சாமி படங்களை பார்த்து ரொம்ப கும்பிடுவேன். சாமி படங்கள்னால் ரொம்ப பிடிக்கும். பார்த்து அந்த முகத்தை பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்கும். பார்த்து கும்பிடுவேன். அந்த கும்பிடும் போது இப்போது யூடியூப்பில் ரீசனாக எல்லாம் நிறைய இப்போ செல் வந்த பிற்பாடு இதெல்லாம் பார்க்குறோமா? பார்த்தப்போ அப்போ என்ன தெரியுதுன்னா, இப்போ என்ன உட்கார வச்சு உருவம் பண்ணி அம்மன் மாதிரி உருவம் பண்ணி அதை ஃபோட்டோ பண்ணி அது ஃபோட்டோவாக ஆக்குறாங்க. அப்போ நான் உயிரோடு இருக்கிறேன்னா கடவுளாகிட்டேன். அப்போ என்ன தான் நான் கும்பிட்டுக்கிறேன் நான். அப்போது எனக்கு அதெல்லாம் நினைக்கும் போது, ஐயோ இது யார் வீட்டு ஃபோட்டோ? நான் போய் சாமி படத்துக்கிட்ட நிற்கிறேங்க, நின்று பார்க்குறேன், இது யார் ஃபோட்டோவாக இருக்கும்? இது தெரிஞ்ச முக ஃபோட்டோவாக இருக்குமா அப்படின்னு தோணுது. காலத்துக்கு அப்புறம் இப்போ சாமி ஐயோ கடவுளே, நான் தான் சாமின்னு வந்து நிற்கிறாங்க பாருங்க. இல்லை வேறு வைப்ரேஷன் வேறு சாமிக்கு முடியலைங்க. ஒரு ஐயா யூடியூப்பில் பேசுவார். ஒரு வயசானவர் செத்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஆமாம், இறந்துட்டார். அவர் பேசுவார் பாருங்க, உண்மை அதுதாங்க. கடவுள் இருக்குது, சக்தி இருக்குது. ஆனால் சாமி எல்லார் மேலேயும் வராது. எல்லார் மேலேயும் சாமி வந்து உட்காந்து அப்படின்னா அவ்வளோதான். உலகமே என்ன ஆகிறது? சாமி இறங்கி இன்னொரு மேலே உட்காந்து சக்தி கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன். அப்புறம் இந்த சாமி ஆடுறதுலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் பார்த்து நம்பி போய் ஏமாந்து காசுங்களை அங்கங்கே அழிக்கிறத விட உங்கள் நம்பிக்கை நீங்கள் உங்களோட வச்சுக்கிட்டு இன்றைக்கி பொழப்பு பார்ப்போம், இன்றைக்கி பொழப்பை நம்ம பார்த்தோம்னா நல்லது அப்படின்ற மாதிரி போங்க.
அதுதான் நல்லது. நான் அப்படி தான் போகிறேன்.